பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. என்னை கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை என்ன, கர்த்தரிடத்தில் உறுதியாயிருங்கள். ஆமென். தேவனிடத்தில் உறுதியாய் நிற்க ஆரம்பியுங்கள். ஆமென். வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ளுவி. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை ஏசப்பா விட்டு தூரமா போனீங்களோ, தூரமாய் போன நிமித்தமாக சில இழப்புகளை நீங்கள் சந்திக்கலாம். சரீரத்தில் வியாதியோடு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில குழப்பங்களோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு இன்னைக்கு சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் மறுபடியும் வா, நான் உன்னை சமாதானத்தோடு கூட நான் உன்னை காத்துக் கொள்ளுவேன். எல்லா சத்துருவின் போராட்டங்களுக்கும் எல்லா தீமையான காரியங்களுக்கும் உன்னை விலக்கி நான் பார்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தா. ஒருவன் அப்பாவுடைய பேச்சை கேட்டு அப்பா கூடவே இருந்தான். இன்னொருவன் அவன் அப்பாவுடைய ஆஸ்திகள் எல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்து அதை செலவழித்தான். அந்த செல்வங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் குறையும் போது அப்பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது, அப்பா வீட்டில் தன்னுடைய வேலைக்காரர் கூட நல்ல சாப்பாடு கிடைக்குமே. ஒருவேளை எங்க அப்பா வீட்டுக்கு மறுபடியும் நான் போனால் மறுபடியும் அவர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி மனம் திரும்பி அவன் புத்தி தெளிந்து அப்பாவிடம் மறுபடியும் வந்தான். என்ன ஆச்சரியம்! அப்பா அவனை குற்றத்தை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்பாவை விட்டு ஏசப்பாவை விட்டு தூரமாய் போனீர்களோ, எல்லாவற்றையும் அது நிமித்தமாக இழந்து போனீர்களோ, ஏசப்பா மறுபடியும் உங்களுக்காக காத்திருக்கிறார். மறுபடியும் அப்பா கிட்ட வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க, அப்பா உங்களை ஏற்றுக்கொள்வார். கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.